ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழியின் சிறப்பு. பிரகஸ்தாமம் என்ற சாமவேத பகுதியாகவும் காயத்ரி என்ற சந்தமாகவும் 6 பருவங்களும் வசந்த ருதுவாகவும் மாதங்களில் நான் மார்கழி. ஸ்ரீகிருஷ்ணன் பகவானின் வாக்கு. இதனை பீடுடை மாதம் என்று அழைப்பார்கள். அதாவது பெருமை மிகுந்த மாதம். பீடை மாதம் என்று ஆகிவிட்டது. அதனாலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அந்த மாதமாக தான் இருப்பதாக பறைசாற்றியுள்ளார். நமக்கு கால அளவு உள்ளது போன்றே தேவர்களுக்கும் கால அளவு உண்டு. மனிதர்களுக்கு ஒரு வருஷம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், அதாவது ஒரு பகல் ஓர் இரவு. உத்தராயணம் என்பது தேவர்களின் பகல், தட்சணாயனம் என்பது தேவர்களின் இரவு. விடியற்காலை நேரமாக தேவர்களுக்கு அமைவது மார்கழி மாதம். உறங்கி எழும்போது இறைவனின் நினைவோடு எழ வேண்டும் என்பது மரபு. உத்திஷ்ட சிந்தேய ஹரி. மனிதன் பகவத் சிந்தனையோடு நாளை துவங்கினால் அந்த நாள் முழுவதும் மேன்மையுள்ளதாக அமையும். தேவர்களின் ஒரு நாளின் துவக்கம் மார்கழி மாதத்தில் அமைவதால் அந்த நேரத்தில் தேவா சிந்தனையுடன் மனிதனும் தன் நாளினை துவக்க வேண்டும் என்று விதித்துள்ளனர். இந்த மாதத்தை நோன்பு மாதம் என்று சொல்வதும் உண்டு. மார்கழியில் பாவையர் நோன்பிருந்து நல்ல மணாளனை பெறுவர். சைவ வைஷ்ணவர்கள் இந்த மாதத்தினை சிறப்பாக நோன்பிருந்து கொண்டாடி வழிபட என்று வகுத்துள்ளனர். வைணவ ஆழ்வார்களில் ஒரே பெண்மணியாக உள்ள ஆண்டாள் மார்கழி நோன்பிருக்க திருப்பாவை பாடி நமக்கு அளித்துள்ளார். சைவ சமய பெரியோர் 4வரில் கடைசியான மாணிக்கவாசகர் திருவம்பாவை எனவும் திருப்பள்ளி எழுச்சி எனவும் இந்த மார்கழி மாதத்தில் பாடி வழிபட அளித்துள்ளார்.